அதிகாரம் 32. யோபுவுக்கும் அவருடைய 3 சிநேகிதருக்கும் தொடர்ந்து விவாதம் நடைபெறுகிறது. அவருடைய விவாதத்தில் முடிவு எதுவும் ஏற்படவில்லை. ஆகையினால் அவர்கள் வழக்காடும் போது அவர்களுக்கு ஒரு நடுவர் தேவைப்படுகிறார். எலிஹு என்பவர் அவர்களுக்கு நடுவராக இருந்து ஆலோசனை சொல்லுகிறார். எலிஹுவின் வம்ச வரலாறு. யோபுவும் அவருடைய சிநேகிதரும் எலிஹுவை விட வயதில் மூத்தவர்கள். ஆனாலும் எலிஹு அவர்களோடு தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகிறார். எலிஹு இதுவரையிலும் முதியோருக்கு மதிப்பு கொடுத்து பேசாமல் அமைதியாக இருந்தார். இப்போதோ தன்னுடைய அபிப்பிராயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். யோபுவும் அவருடைய சிநேகிதரும் பேசிய வசனங்கள் எல்லாவற்றையும் எலிஹு பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய வசனங்கள் முடியும் என்று காத்திருந்தார். எலிஹு அவர்களுக்கு புதிய வசனங்களை சொல்லுகிறார். எலிஹுவின் இருதயத்தில் நல்ல சிந்தனை நிரம்பி இருக்கிறது. அவை வார்த்தைகளாக வெளிவருகிறது. எலிஹு முகத்தாட்சணியம் பண்ணாமல் நடுநிலை வகித்து பேசுகிறார். எலிஹு நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார். யோபு அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. தேவனே எலிஹுவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார்.